கோவை மலுமிச்சம்பட்டியில் டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக லயன் PMJF டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 324C நித்யானந்தம், லயன் PMJF டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 324D சண்முகசுந்தரம், ஃபாஸ்ட் மல்டிபிள் கவுன்சில் சேர்மன் கருணாநிதி, லயன் PMJF ஃபாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சுரேஷ்குமார், லயன் PMJF டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலைட் ராஜசேகர், சார்க் கேசல் மேனேஜிங் டைரக்டர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையின் சேர்மன் டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமையில் முத்தூஸ் மருத்துவமனையின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து டாக்டர் முத்து சரவணகுமார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கடந்த 20 ஆண்டு காலமாக கோவை மண்டலத்தில் எலும்பு முறிவு மருத்துவத்தில் தலைசிறந்த மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து நம்பர் 1 மருத்துவமனை என்ற சாதனை புரிந்துள்ளோம். பொதுமக்கள் அவசர சிகிச்சைக்காக மலுமிச்சம்பட்டியிலிருந்து நகர்ப்பகுதிக்குள் வரும்போது அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ளதாலும் வாகன ஓட்டிகளுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடி சிகிச்சை தேவைப்படுவதை கருத்தில் கொண்டும் இப்பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் இந்த பகுதியில் எங்களது மருத்துவ சேவையை வழங்க கிளையை துவக்கியுள்ளோம். இதனால் இப்பகுதியில் வாழும் மக்களுக்கு கால விரயம் ஏற்படுவதை தவிர்த்து உடனடி சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்ற முடியும் என்று கூறினார். அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. வணக்கம், நான் டாக்டர் முத்து சரவணகுமார், முத்தூஸ் மருத்துவமனையோட சேர்மன் பேசுகிறேன். நம்ம முத்தூஸ் மருத்துவமனை கடந்த ஒரு 20 வருட காலமாக கோவை மண்டலத்தில் எலும்பு முறிவில் ரொம்ப தலைசிறந்த மருத்துவமனையாக திகழ்ந்து வருகிறது. இதில் இதுவரை ஒரு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட எலும்பு மூட்டு சிகிச்சைகளை, அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை புரிந்துள்ளோம். நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர் என்ற சாதனையும் புரிந்துள்ளோம். நமது முதல் மருத்துவமனை சிங்கானூரில் தொடங்கி 2வது மருத்துவமனையாக சரணம்பட்டியில் 120 படுக்கைகளுடன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக தொடங்கி 3வது சூலூரில் தொடங்கி இன்று மலுமிச்சம்பட்டியில் நமது மருத்துவமனையின் கிளை உருவாகியுள்ளது. இன்று மலுமிச்சம்பட்டியில் ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்ற கேள்வி எழும்போது, எல்லோராலும் இங்கிருந்து சிட்டிக்குள் இந்த டிராஃபிக் சுச்சுவேஷனில் சிட்டிக்குள்ளே வந்துட்டு போகிறதுங்கிறது ஒரு சிரமமான விஷயம். 1. 2வது, ஒவ்வொரு டைமும் எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபிசியோதெரப்பி டெய்லி வரணும், ட்ரெஸ்ஸிங் டெய்லி போடணும், சர்ஜரி பண்ணிட்டா ஒரு 4-5 செக்கப்புக்கு வர வேண்டியிருக்கும். அந்த டைமில் வரும்போது ஒவ்வொரு டைமும் அவங்க தனி வாகனம் டிரான்ஸ்போர்ட், ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாகவோ ஒரு டாக்ஸி மூலமாக வர வேண்டியிருக்கு. அங்கேருந்து வந்து போகிறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. 1 டைம், 2 அவங்க கூட ஒருத்தருக்கு துணை வேணும். ஒரு நாள் அவங்க கூட இருக்கவங்க டைம் வீணாகுது, ப்ளஸ் அந்த செலவீனம். ஒரு தடவை அங்கே வந்துட்டு போனால் 1000-1500 ருபீஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே செலவழிக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக 1. 2, இந்த ஆர்த்தோ மருத்துவமனை என்று உருவாக்கி இதில் முதலுதவி சிகிச்சை, உயிர்காக்கும் சிகிச்சை இங்கு கொண்டு வந்துள்ளோம். அந்த உயிர்காக்கும் சிகிச்சையோட முக்கியத்துவம் என்னென்னா, இந்த நம்ம பொள்ளாச்சி சாலை மற்றும் அந்த பைபாஸ் சாலையில் இந்த சரகத்தில் மட்டும் மிக அதிகமான விபத்துகள் ஏற்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன. நமது ஆம்புலன்ஸ் வசதி இன்று மலுமிச்சம்பட்டியில் 2011ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை ஆயிரக்கணக்கான நோயாளிகளை, விபத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு, ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ்க்கு லைஃப் சேவிங் பண்ணி அவர்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் இந்த ஜோனில் ஒரு லைஃப் சேவிங் ஃபெசிலிட்டி இல்லை. லைஃப் சேவிங் ஃபெசிலிட்டினா இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, சடனாக உடனே போய் உயிரை காப்பாற்றினா இந்த இடத்துல அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் போனால் தான் அவங்களை காப்பாற்ற முடியும். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள கோல்டன் ஹவர் சொல்லக்கூடிய 40 நிமிடங்களுக்குள், ஒரு விபத்து நடந்த 40 நிமிடங்களுக்குள் அவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் அந்த சிகிச்சை, உயிர் காக்கும் சிகிச்சை அந்த இடத்தில் இருக்க வேண்டும். அந்த நோக்கோடு அந்த உயிர்காக்கும் சிகிச்சை இங்கு கொண்டு வந்துள்ளோம். மேலும் எலும்பு மூட்டுக்கான அனைத்து சிகிச்சைகளையும் ஆர்த்தோ, நியூரோ, பிளாஸ்டிக் அனைத்து டாக்டர்களும் இங்கே வர வச்சு இந்த ஏரியா மக்களுக்கு சேவை புரியறதுக்காக இன்றைக்கி மலுமிச்சம்பட்டியில் தொடங்கியிருக்கோம். அதில் நம்ம லயன்ஸ் கிளப் சார்பாக ஆளுநர்கள், பல மேற்பட்ட உயரிய பதவியில் லயன்ஸ் கிளப்பில் உள்ள பல பேர் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. ப்ளஸ் நம்ம இந்த ஊரோட மலுமிச்சியோடைய மண்ணின் மைந்தர்களாக ஊர் கவுண்டர் மற்றும் இங்கே உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் அந்த ஊர் பொதுமக்களும் திரளாக எங்களை ஆசீர்வதித்து இந்த சேவையை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை வேண்டுகோளாக விடுத்தார்கள். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மருத்துவமனை இந்த சரகத்தில் உள்ள மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உயிர்காக்கும் சிகிச்சையாகவும் செயல்படும் என்பதை உறுதியாக இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன்.